ரீசென்ட்டா இப்பலாம் எந்த கல்யாணம், சீமந்தம் எங்க போனாலும் இந்த பிரியாணி ரொம்ப ஃபேமஸா இருக்கு. நானும் இத ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. அதுவும் இந்த பிரியாணி செய்யும்போதே அப்படியே சிக்கன் பிரியாணி செஞ்சா எந்த மாரி வாசனை வருமோ, அந்த மாரி இருக்கும். பலாக்காய் பிரியாணி செய்யலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பிரியாணி பாத்திரம்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுல பிரியாணி ஸ்பைஸ சேர்த்துக்கோங்க. அதுல வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனிஷ் ஆன பிறகு, கையளவு கொத்தமல்லி, கையளவு புதினா சேர்த்து நல்லா இந்த மாரி சுருங்கி வதங்குனதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு விசில் மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பலாக்காய எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூட மசாலாக்கு தனி மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கரம் மசாலா தேவையான போல சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் போல தயிரும் சேர்த்து நல்லா வதங்கினதும், இந்த பாத்திரம் ஃபுல்லா அரிசி எடுத்துருங்க. அதுல 1 1/2 பாத்திரம் ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு, ஆஃப் லெமன் மேல ஸ்குவீஸ் பண்ணி விட்டு, இந்த மாரி நல்லா கொதி வரும்போது, 1/2 மணி நேரமா ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசி இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு, இந்த மாரி சுத்திலும் நல்லா ட்ரை ஆன பிறகு டம் போட்டு எடுக்குறீங்கன்னா, சூப்பரான பல்லாக்காய் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ரெசிபில பார்க்கலாம். டாடா.